ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய அமையட்டும். நம்மளுடைய சேனலில் ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா சுந்தரானந்த சித்த சுவாமிகளுடைய குரு பூஜையும் அவருடைய வாழ்க்கையை வரலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓம் சித்து விளையாட்டுகளில் சிறந்தவரே, சிவனுடன் கலந்தவரே, ஆயுஷக்தியில் அனைத்தும் அறிந்தவரே, அபயமளிக்கும் அருளாளரை, மதுரை மதிவாள் மகத்துவமே உன் பாதமே சரணம். ஓம் ஸ்ரீ சுந்தரானந்த சித்த சுவாமிகளே போற்றி போற்றி. இந்த சுந்தரானந்த சித்த சுவாமிகள் யார், இவர் எங்கே இருந்தார், எப்படி ஒரு மதுரைக்கு வந்தாருன்னு பார்க்கலாம். இந்த சுந்தரானந்த சித்த சுவாமிகள் பார்த்தீங்கன்னா நவகண்ட ரிஷியோட பேரன். இவர் சதுரகிரி மலையில் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இந்த ரிஷிகள் பார்த்தீங்கன்னா எல்லா சக்தியிலும் தன்னுள் வச்சிருந்தார். அஷ்டமா சக்திகளை கற்றுக்கிட்டாரு. அது போக பார்த்தீங்கன்னா ரசவாத வித்தைகள் இவருக்கு தெரியும். இது போக பார்த்தீங்கன்னா அவருக்கு பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாய், இந்த மாதிரி பல வித்தைகள் இந்த சுவாமிகள் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே சிதர்கள் கற்றக்கூடிய யோக நெறிகள். இதெல்லாம் கற்றுக்கிட்டு 3000 ஆண்டுகள் சதுரகிரி மலையில் சிவபெருமானுக்கு தினமும் நித்திய கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்தார். சிவ பூஜை பண்ணுறது, வில்வர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுவாமிகள் செஞ்சுட்டு இருந்தார். அப்படி 3000 ஆண்டுகள் சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கத்துக்கும் சந்தன மகாலிங்கத்துக்கும் சுவாமிகள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெல்லும் கிடைக்காம போயிடுது. அப்போ சிவபெருமானுக்கு சுவாமிகள் கேட்குறாரு, சுவாமி உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு வில்வம் கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் அசரியாக சொல்லுவார், நீ மதுரைக்கு போ, அங்கே உனக்கு வில்வ வனமே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மதுரைக்கு அனுப்பி வச்சார். சுவாமிகள் மதுரைக்கு வந்துட்டுறாரு. அப்படி தான் மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வில்வ வனம் அவருக்கு கிடைக்குது. அங்கே தினமும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த சுவாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேருடைய நோய்களை குணப்படுத்துறாரு, ரசவாதம் செய்கிறாரு, மனநிலை சரியில்லாதவங்களை சரி பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செய்யும்போது இந்த தகவல் எல்லாமே அரசர் காதுக்கு போகுது. பாண்டிய மகாராஜா காதுக்கு போகுது. பாண்டிய மகாராஜா அவர் அரசவைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். சித்தர் சொல்லிதான் நான் அரசவைக்கெலாம் வரமாட்டேன், உங்கள் மகாராஜா இங்கே பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இவரை பற்றி நிறையா கேள்விப்பட்ட மகாராஜா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கறதுக்காக போகிறார். அப்படி பார்க்க போகும்போது சுவாமிகள் பார்த்தீங்கன்னா தெருவில் கிழிந்த கந்தலாடைகளோடு அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அரசர் மகாராஜா வந்தோடனே இவர் சித்தரை நான் எப்படி நம்புறது, ஏதாவது ஒரு சித்து விளையாட்டுகள் செஞ்சு காமிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சால் நீங்கள் நம்புவீங்கன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற ஒரு கல் யானை இருக்குது, அந்த கல் யானையை கரும்பு சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லி மகாராஜா சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கரும்பை வாங்கின சித்த சுவாமிகள் சுந்தரானந்த சித்தர் என்ன பண்ணுறாருன்னா கல் யானைக்கிட்ட கரும்பை நீட்டி கண்ணை மட்டும் சிமிட்டுறாரு. அந்த கல் யானை உயிர் பெற்று எழுந்து அந்த கரும்பை சாப்பிட்டு ஏப்பம் போட்டு காமிச்சிருது மகாராஜாவுக்கு. அப்படியே மகாராஜா அதிர்ந்து போய்ட்டுறாரு. அதுக்கப்புறம் இவரோட அருமை பெருமை தெரிஞ்சு மகாராஜா இவர் காலில் விழுந்துட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க சுவாமி, நான் தெரியாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சித்தர் என்ன பண்ணாருங்கன்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சுந்தரானந்த நம்ம சிவபெருமான் சன்னத்தில் போய் உள்ளே போய் சுவாமியோட கலந்துட்டுறாரு. இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த நிகழ்வு நிகழ்ந்தது மதுரையில் தான். 64 திருவிழாவில் இதுவும் ஒன்றா வரும். இந்த நிகழ்வு நிகழ்ந்தது மதுரையில் தான். எங்கே நிகழ்ந்துச்சுன்னா யானைக்கல் இருக்கு இல்லையா, இன்றைக்கும் யானைக்கல் இருக்குது. அந்த கல் சிலை, யானை சிலை இருக்கும். இன்றைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும். என்னைக்கு நடக்குன்னா தைப்பொங்கல் அன்னைக்கு சுவாமி வம்பாலம் புறப்பாடாகி சித்தரோட உற்சவர் விக்கிரகம் புறப்பாடாகும். கல் யானைக்கு கரும்பு கொடுக்குற நிகழ்ச்சி தைப்பொங்கல் அன்னைக்கு நடக்கும். இந்த சித்தருடைய குரு பூஜை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த சித்தர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தார். இவருடைய குரு பூஜை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ரேவதி நட்சத்திரம் சிறப்பாக நடக்கும். ஆனால் இந்த ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அன்றைக்கி தான் அவர் ஜீவசமாதி அடைந்த நாள். அதனால் ரெண்டும் ஒரு சேர ஒரு நாள் குரு பூஜை கொண்டாடுவாங்க. நம்ம மீனாட்சி அம்மன் அந்த சித்தருக்கு சிறப்பான வழிபாடுகள்லாம் உண்டு. இவருக்கு தனியாக ஒரு கோவிலே இருக்க மாதிரியில் அங்கேயும் சிறப்பான வழிபாடுகள் அந்த வழிபாடுகள் நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம லைவாக பார்க்கலாம். இந்த சித்தருக்கு என்னெல்லாம் பிரார்த்தனைகள் வைக்கலாம், இவர் என்ன வேண்டுதெல்லாம் வச்சா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாருன்னா எல்லா வேண்டுதலையும் இவர் நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். சொந்த வீடு, காரு, கல்யாணம், குழந்தை பேர், கல்வி, நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார். உடல் ஆரோக்கியம், நோய் தீர்றது, அது மாதிரி நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் தருவார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இவரை முழுசாக நம்பி இவர்கிட்ட உங்களை சரணாகதியாக கொடுக்கணும். அது மட்டும் நீங்கள் பண்ண இவர் என்ன கேட்டாலும் தருவார். இவருக்கு என்ன மலர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன். இவருக்கு ரொம்ப பிடித்த மலர்கள் மல்லிகை மலர், அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ், பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க, அந்த பன்னீர் ரோசா, இது 2 மட்டும் தான் அவருக்கு ரொம்ப வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு சுவாமியோட திருப்பாத்தில் வச்சுட்டு ஐயா நீ தான் எனக்கு கதி, உன்னை விட்டால் வேறு எதுவுமே இல்லை, நீ பார்த்து என்ன வேணாலும் செய்ய, நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன வேணாலும் தருவார். அப்படி ஒரு அற்புதமான சித்தர் இந்த சித்தர். இவர் மதுரையில் எங்கே இருக்காருன்னு நம்ம அவருடைய மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி சன்னதியில் துர்க்கை அம்மனுக்கு கீழே இருப்பார். சுந்தரானந்தர் எல்லாம் வல்ல சித்தர்னு போர்டு போட்டுட்டு நல்லா ஒரு மகாராஜா மாதிரி அஜானுமான உருவத்தோட கால் 2ஐயும் மடிச்சுட்டு ஒரு கையில் கதாயுதத்தை பிடிச்சிட்டு ஒரு கையில் தியானம் பண்ணுற மாதிரி லோகமுத்திரையோட காட்சி கொடுப்பார். இவர் தான் சுந்தரானந்த சித்தர். இந்த சித்தருடைய குரு பூஜையும் இந்த சித்தருடைய வரலாறு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். சித்தருடைய குரு பூஜை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இவர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், எல்லாம் தருவார்னு சொல்கிறேன் இல்லையா, அவரை முழுசாக நம்பணும். பொதுவாக எல்லா தெய்வங்களையும் நம்ம நம்பினா நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் சித்தர்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் அவரை முழுசாக நம்பி அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டிங்க அப்படின்னா
நீங்கள் என்ன கேட்டாலும் தருவாங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான சுந்தரானந்த சித்தர் இந்த சித்தர். ஏன்னா இதனுடைய பர்சனல் அனுபவம். நான் அதை வந்து நிறையா அவர்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன பார்த்துருப்பேன், அவங்க நான் பதிகங்கள் பாராயணம் பண்ணிட்டுருப்பேன். எனக்கு இன்றைக்கி ஜீரோலேருந்து ஒரு 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 விதமான வாழ்க்கை தரம் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த வாழ்க்கையை கொடுத்ததே இவர் தான். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான தெய்வம். இவருடைய குரு பூஜை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.